ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். முன்னிட்டு இன்றைக்கி நான் சிறுபருப்பு பாயசம் செய்ய போகிறேன். அடுப்பில் உருளி வச்சுட்டேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ண போகிறேன். இது 1.25 கிளாஸ் போட போகிறேன். அதுக்கு இப்போ நான் உருளியில் சட்டி சூடாயிடுச்சு. சிறுபருப்பாக போட போகிறேன். போட்டு லேசாக வறுத்தா போதும், ரொம்ப வறுக்க வேண்டாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வறுக்கணும். லேசாக கொஞ்சம் லைட் ப்ரௌன், ரொம்ப ப்ரௌன் வேண்டாம். இப்போ வறுத்துட்டோம். அந்த ஸ்மெல் பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் நல்ல ஒரு வாசம் வரும். அதான் வேணும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம குக்கரில் 3 விசில் விட போகிறோம். நம்ம இப்போது குக்கரில் ஷிஃப்ட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு 1.25 கிளாஸு பாசிப்பருப்பு போட்டிருக்கேன். இதுக்கு தண்ணி ஒரு 4 கிளாஸ் வைக்கலாம். போட்டு விசில் வச்சாச்சு. இப்போது ஒரு 3 விசில் விட போகிறோம். இப்போது 2 விசில் வந்துடுச்சு. இன்னும் ஒரு விசில் வந்தோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ண போகிறோம். இப்போது 3 விசில் வந்துடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ண போகிறேன். இப்போ வேற ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். அதில் சர்க்கரை பாவு காய்ச்ச வேண்டாம், சும்மா நம்ம தண்ணி ஊற்றிட்டு நம்ம தண்ணி தேவைக்கேற்போ அந்த 1.25 கிளாஸுக்கு தேவையான சர்க்கரை பாவு. சிலவங்களுக்கு நிறையா இனிப்பு பிடிக்கும், சிலவங்களுக்கு கம்மியாக பிடிக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி இப்போது அதுக்கு நம்ம தண்ணி ஊற்றுறேன். அந்த குக்கர் கிளாஸுக்கு ஒரு 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். இது தண்ணி கொதித்த உடனே நம்ம வெல்லத்தூள், இந்த வெல்லத்தூளை போட்டு சும்மா லேசாக பபுள் வந்தாலே போதும். பாவாக காய்ச்ச வேணாம். ஜஸ்ட் நீங்கள் சும்மா சூடு பண்ணாலே போதும். இது 1/2 கிலோ பாக்கெட்டு வெல்லத்தூள். இதில் நான் ஒரு 1/2 போடுறேன். நான் சூடு ஆகணும். கொஞ்சம் பபுள் வந்தோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது வெல்லம் நல்லா கொதிச்சிருச்சு. பபுள்ஸ் மேலே வந்தோடனே நம்ம நிறுத்த போகிறோம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ண போகிறோம். ரொம்ப கட்டியாக பாவு காய்ச்ச வேண்டாம், சும்மா கொதித்து இறக்கிடுவோம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேற ஒரு பாத்திரம் ஸ்டவ் ஆன் பண்ணி இப்போ பால் காய்ச்ச போகிறேன். நான் சிலவங்க தேங்காய் பால் ஊற்றுவாங்க. நான் எப்பயுமே பசும்பால், இது 1 லிட்டர் பால், ஆனால் நான் 1/2 லிட்டர் பால் காய்ச்ச போகிறேன். நீங்கள் எந்த பால் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், எந்த பிராண்ட் வேணாலும். பால் நல்லா பொங்கி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணுவோம். பால் நல்லா சூடாகி பொங்கிடுச்சு பாருங்கள். இப்போது நான் பொங்கிடுச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். இப்போது பருப்பு நல்லா வெந்துருச்சு. ரொம்ப வேகவும் கூடாது, ஆனால் 1-2 பருப்பு லேசாக கடிக்கணும். அப்போ தான் அந்த டேஸ்ட் வரும். அதனால் கரெக்டாக நீங்கள் 3 விசில் விட்டாலே போதும். இப்போ குக்கர்லேருந்து நான் இதில் மாற்றிட்டேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு வடிகட்டி வச்சுருக்கேன். வெல்லம் எப்பயுமே காய்ச்சும்போது நம்ம வெல்லத்தை வடிகட்டி தான் ஊற்றணும், ஏன்னா அதில் மண்ணெல்லாம் இருக்கும். இப்போது இதில் சர்க்கரை பாவு நான் ஊற்றுறேன். இப்படி கிளறி விடுங்க. நம்ம காய்ச்சி வச்ச பால் இருக்குல்ல, அதை நம்ம இப்போ இதில் ஊற்ற போகிறோம். இந்த பாலை இதில் ஊற்றுறேன். இந்த ஊற்றியாச்சு. இப்போ ஒரு 2 செகண்டு இதெல்லாம் ஒன்று சேரட்டும். அதுக்காக நம்ம வெயிட் பண்ணுவோம்.
இப்போ வானலியை வந்து சூடு பண்ண போகிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். நல்லா சூடாகிடுச்சு. இப்போது நெய் நல்லா 2 ஸ்பூன் நெய் போடணும். இப்போ நெய் நல்லா சூடாகிடுச்சு. முந்திரி பருப்பு போட போகிறேன். சிலவங்களுக்கு நிறையா முந்திரி பருப்பு போட்டால் பிடிக்கும், சிலவங்களுக்கு கம்மியாக போடுவாங்க. இது உலர்ந்த திராட்சை. இது நல்லா வந்து ஃப்ரை பண்ணுறோம். நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ பாயாசத்தில் ஸ்விட்ச் பண்ணேன். இப்போ பாருங்கள், பாயாசத்தில் முந்திரி திராட்சை எல்லாம் போட்டேன். இப்போது லைட்டிங் பண்ணியாச்சு. பவுலில் மாற்றிட்டேன். சுவையான சிறுபருப்பு பாயாசம் தயார். வாங்க சாப்பிடலாம்.